ஸ்ரீ தேவி பாகவதம் 58ஆம் பகுதி. தேவியிடம் கேட்ட வரங்கள். அதை கேட்ட சுபாகு மன்னன் பேரன்பு பொங்கிட பரவசம் அடைந்து, அம்மா கருணை கடலே, இவ்வாறு கேட்டதே போதும். எம்மீது பற்று கொண்ட தாம் எமக்கு ஆபத்து வரவிட மாட்டீர்கள். அதனால் வரம் எதற்கு? எனினும் கேட்டதால் கேட்கிறேன். நான் என்றும் உன்மீது பற்று கொண்டு வாழ வேண்டும். அத்துடன் எனது அரண்மனையில் துர்காதேவி என்ற நாமத்துடன் என்றும் நீங்காது தாம் இருத்தல் வேண்டும். எனது ராஜ்யம் எதிரிகளால் தாக்கப்படாது இருத்தல் வேண்டும். மக்கள் இன்பமாக வாழ வேண்டும். காசி நகரம் அழியும் வரை தாம் இதை காக்கும் தெய்வமாக இருத்தல் வேண்டும் என்று வேண்டினான். தேவி, உன்னருளால் தான் யாவும் நடைபெற்றன. அதனால் நான் உனக்கு என்ன தொண்டு செய்தல் வேண்டும் என்று கேட்டான் சுதர்சனன். மகனே, நீ அயோத்திற்கு சென்று அரசாட்சியை பொறுப்பேற்று நடத்து. கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியிலும் நவமியிலும் சதுர்த்தியிலும் பலிதானம் முதலியவற்றோடு எனது பூஜையை முறைப்படி செய்து வா. அத்துடன் இப்பூஜைகளை மக்களும் செய்ய வழிவகை செய் என்று கூறி மறைந்தாள். அப்போது போரிட்ட மன்னரெல்லாம் சுதர்சனனை வணங்கி, நீயே எமது தலைவன், நாங்கள் உமது அடிமைகள். ஆதிசக்தியான பராசக்தி உனக்காக போரிட்டாள். அதனால் நாம் அவளை கண்டு தரிசித்தோம். அதனால் சக்தியின் மகிமைகளை எல்லாம் நீ எமக்கு கூற வேண்டும் என்று வேண்டினர். அதன் பின் சுதர்சனன் சக்தியின் பெருமைகளை அரசர்களுக்கு விளக்கி கூறிவிட்டு அயோத்திக்கு சென்றான். அயோத்தி நகர மக்கள் கொடுங்கோலர்களாக யுதாஜித்தும் சந்திரஜித்தும் கொல்லப்பட்டதை அறிந்து மகிழ்வுடன் கோலாகலமாக சுதர்சனனையும் மனோரமையையும் சசிகலையையும் வரவேற்று ஆடி பாடி மகிழ்ந்தனர். 58ஆம் பகுதி நிறைவடைந்தது.